சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் 60-70% அது உணவில் மட்டும்தான் சாத்தியம். 30% கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோயாளிகள் டயபெட்டிக் உடைய கான்சிக்வன்சஸ்க்குள்ள, அதாவது டயபெட்டினுடைய பின்னூட்ட நோய்களுக்குள்ள போய் சிக்கிறாங்கிறதா மருத்துவ அறிக்கை. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சிறுதானியங்கள் பற்றிய விழிப்புணர்வு பெரிய அளவில் வந்துருக்கு. ஆனா எல்லாரும் அதுல ஒரு மாவாட்டி அதை தோசையாவோ இல்லைன்னா அதை கஞ்சியாவோ சாப்பிட்டுட்டு நானும் சிறுதானியம் சாப்பிட்றேன். சர்க்கரை வியாதி இன்னைக்கு தமிழகத்துல கிட்டத்தட்ட 10% அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மொத்த சர்க்கரை நோயாளிகள்ல வெறும் 10% பேர் தான் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாங்க. 90% சர்க்கரை நோயாளிகளுக்கு அது கட்டுப்பாட்டில் இல்லை. சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் 60-70% அது உணவில் மட்டும்தான் சாத்தியம். உணவில் சரியான ஒரு கட்டுப்பாடு கொடுக்க முடியாத ஒரு நபரால சர்க்கரையை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ அறிஞர்களும் சொல்லக்கூடிய அடிப்படை உண்மை இதுதான். அப்போ நான் எனக்கு டயபெட்டிக் வந்துருச்சு, என்னுடைய HbA1c 8 இருக்கு, என்னுடைய காலையில் என்னுடைய வெறும் வயிற்றில் பார்க்கக்கூடிய சர்க்கரை 150-160 இருக்கு, ஆனால் நான் மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், காலையில் ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன், இல்லைன்னா காலையில் ஒரு இன்சுலின் போட்டுக்கிறேன், காலையில் ஒரு கஷாயம் குடிச்சுக்கிறேன், ஆனால் சர்க்கரை கூடி இருக்கு, அளவு கூடி இருக்குன்னு அலட்சியமாக இருந்துடவே கூடாது. ஏன்னா ஒரு சர்க்கரை அளவு கூடுதலாக இருக்கும்போது நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட அது ஒரு காலத்தில் ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் ஆகும்போது சிறுநீரகத்திலேயோ இல்லை இதயத்திலேயோ இல்லைன்னா மூளையிலேயோ ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுத்துரும். 30% கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோயாளிகள் டயபெட்டிக் உடைய கான்சிக்வன்சஸ்க்குள்ள, அதாவது டயபெட்டினுடைய பின்னூட்ட நோய்களுக்குள்ள போய் சிக்கிறாங்கிறதா மருத்துவ அறிக்கை. அப்போ அந்த 30% போய் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னா முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய விஷயம், எனக்கான உணவு எது, நான் எப்படி என்னுடைய டயபெட்டிக்கு உணவை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு அறிவை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கணும். ஒரு சின்ன மெனக்கெடல் இருக்கணும். காலை உணவு நான் சாப்பிடும்போது எனக்கு அதுல இருந்து அதீத சர்க்கரை வரக்கூடாது. எல்லாரும் 2 இட்லி 3 தோசை இல்லைன்னா 2 பூரி ஒரு பொங்கல்னு சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாதவங்க அப்படி சாப்பிடக்கூடாது. காலையில காய்கறி துண்டுகளோ சுண்டலோ இல்லைன்னா ஒரு எக்கோ இல்லைன்னா ஒரு இந்த பாதாம் பருப்போ நிலக்கடலை இந்த மாதிரி உணவுகளை காலையில் எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு நான் வெளியூரில் இருக்கேன்னா நீங்கள் கொஞ்சம் பயிர்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சுண்டல் அவிக்கிறதுக்கு ஒரு ராத்திரி படுக்க போகும்போது கொஞ்சம் ஒரு தானியத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எதிர்த்து ஒரு ஸ்டீம் குக் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுண்டலை நம்ம வயிறார எடுக்கலாம். அதை தாண்டி வீட்டில் இருக்கோம், வீட்டில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறதுக்கு நபர்கள் இருக்காங்க அப்படின்னா காலை உணவில் இந்த மாதிரி வெள்ளை வெளியேறு இட்லி அது மாதிரி சாப்பிடாம கார்போஹைட்ரேட்டை குறைவாக தான் எடுக்கணும். அது ஒரு இட்லியாக சாப்பிட்டாலும் சரி தோசையாக சாப்பிட்டாலும் 1 or 2 அது கருப்பு கலரில் நல்ல கவுனி அரிசியிலையோ இல்லை சம்பா அரிசியிலையோ எடுத்த இட்லியோ தோசையோ 1-2 எடுத்துட்டு 70%-80% காய்கறிகள் சூப்பு ஸ்மூதி இந்த மாதிரி எடுத்துக்கொள்றது தான் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்புறம் நான் வெளியூரில் இருக்கிறேன், ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன். ஹோட்டலில் சாப்பிடும்போது தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம மனசுக்குள்ள அதனுடைய ருசி அதனுடைய வடிவம் இல்லைன்னா அது நம்ம வாங்கக்கூடிய அளவில் இருக்கா அந்த விலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இனிமேல் அது 2ஐயும் தாண்டி இது எனக்கானதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, இதை சாப்பிட்டா 150 பாயிண்ட் கூடிரும் அப்படின்னா அது எப்படி எடுக்க முடியும்? ஒரு விஷத்தன்மையான ஒரு பொருளை வாயில போடுவோமா நம்ம தெரிஞ்சதுன்னா? சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் கூடிரும்னு சொன்னால் அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு விஷயம் மாதிரி தான். அப்போ நான் சாப்பிடும்போது இதில் க்ரீன் சாலட் இருக்குது, அப்போ க்ரீன் சாலட் வாங்கிக்கலாம், இந்த சாப்பாடு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இதில் வெந்தயம் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, இதில் சின்ன வெங்காயம் இருக்குது, அப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும், அப்படி தேர்ந்தெடுக்கணும். அரிசியை குறைச்சிட்டு காய்கறிகளை கூட்டக்கூடிய தன்மை வைத்துக் கொள்ளணும். இரவு உணவு சாப்பிடும்போது கண்டிப்பாக அரிசியோ கோதுமையோ சேர்ந்த உணவுகள் வேண்டாம். அதில் கோதுமைன்னு எடுத்தால் கோதுமை ரவையில் இந்த காய்கறிகள்லாம் போட்டு கிச்சடி மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். எல்லா சிறுதானியங்களும் சேர்த்து ஒரு அடை மாதிரி, அதே தோசை மாதிரியோ இல்லை கஞ்சி மாதிரியோ சர்க்கரை வியாதிக்கு சாப்பிடக்கூடாது. அவையும் வேகமாக அப்சார்ப் ஆகிடும். இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சிறுதானியங்கள் பற்றிய விழிப்புணர்வு பெரிய அளவில் வந்திருக்கு. ஆனால் எல்லாரும் அதில் ஒரு மாவாட்டி அதை தோசையாவோ இல்லைன்னா அதை கஞ்சியாவோ சாப்பிட்டுட்டு நானும் சிறுதானியம் சாப்பிட்றேன். சிறு பிள்ளைகள் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த கஞ்சி இட்லிலாம் ரொம்ப நல்லது. பட் சர்க்கரை வியாதின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த சிறுதானியங்களை அடை மாதிரி ரொம்ப அது வேகமாக அப்சார்ப் ஆகாத அளவுக்கு முழு தானியத்தில் கிச்சடி உப்புமா எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா அடை மாதிரி எடுத்துக்கொள்றது சரியாக இருக்கும். ஸோ நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த கட்டுச்சோறுங்கிற கான்செப்ட்.
நமக்கான உணவை நம் வீட்டிலிருந்து தேர்ந்தெடுத்து எடுத்து சமைத்து எடுத்துட்டு போறதுங்கிறது ஒன்று நம்ம உடலுக்கு ஆரோக்கியம், இன்னொன்று இந்த மண்ணுக்கு ஆரோக்கியம். இந்த என்விரான்மெண்டல் டேமேஜஸ் பலவற்றிற்கும் காரணம் ரெடி டு ஈட் உணவுகள் தான். அப்போ நம்ம சாப்பாடை நம்மளே வீட்டில் சமைச்சு நம்ம டப்பாவில் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு பழகணும்னா, நம்ம மத்தியானத்துக்கு என்ன வேணும், கொஞ்சம் சுண்டல் வச்சுக்கலாம், கொஞ்சம் நிலக்கடலை வச்சுக்கலாம், 2 காய் வச்சுக்கலாம், கொஞ்சம் போல அரிசியை நாம் வந்து சமைச்சு எடுத்துட்டு வரலாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து கூடுதலாக 20 நிமிஷம் நமக்கு தேவைப்படும். அந்த 20 நிமிடம் நாம் அடுப்பங்கரையில் நாம் செலவழிக்கிற நேரம் வந்து 20 வருஷம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும். ஸோ சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கரிசனமும் கூடுதல் மெனக்கடலும் எனக்கான உணவு எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது தான் சரியா இருக்கும்.